இன்று என்னுடைய செய்தியினுடைய தலைப்பு எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் நடந்து செல்ல, தவறாமல் நடந்து செல்ல எடுக்கிற படிகள். வாழ்க்கையிலே அலைகள் வரும், நதிகள். வேதம் சொல்லுகிறது, நீ அக்கினிக்கூடாக நீ நடந்து சென்றாலும் நீ வேகாதிருப்பாய். அக்கினி போன்றதான சூழ்நிலைகள் நம் வாழ்க்கையில வரும். நீ தண்ணீரிக்கூடாய் கடக்கும் போது அவைகள் உன்மேலே பொருளுவதில்லை. அப்ப வாழ்க்கையின் சூழ்நிலைகள் கடலுக்கும் நதிகளுக்கும் அதே போல அக்கினிக்கும் ஒப்பாக பேசப்பட்டிருக்கிறது. புல்லுள்ள இடங்களிலும் கர்த்தர் நம்மை நடத்தி செல்வார். புல்லுள்ள இடங்கள் நாங்கள் அமர்ந்திருக்கிற இடங்கள். வாழ்க்கையிலே சூழ்நிலைகள் எப்பொழுதும் மாறிக்கொண்டே இருக்கும். ஆனால் தேவனுடைய பிள்ளைகளாகிய நாங்கள் சில எங்கள் கால்கள் தவறாமல் இருக்கிறதுக்காக சில நல்ல படிகளிலே, உறுதியான படிகளிலே எங்கள் கால்கள் வைக்கப்படும் என்று சொன்னால், எப்பேற்பட்டதான பெரும் நதிகள், கடல்கள், அலைகள், அக்கினி வந்தாலும் நாங்கள் அவற்றினால் மூழ்கடிக்கப்படாதபடி நாங்கள் ஜாக்கிரதையாய் இருக்கங்களாலே கூடும். ஏனென்றால் சுனாமி அடித்த நாட்களை நீங்க பார்த்தீங்கன்னா, நன்றாக நீந்த தெரிந்தவர்கள் கூட அந்த தண்ணீரிலே மூழ்கி போனார்கள். ஆனால் நீந்த தெரியாதவர்கள் ஒரு முருங்கை மரத்தை, பப்பாசி மரத்தை, நம்புவீங்களா, பப்பாசி மரத்தை பிடித்து தப்பி இருக்கிறார்கள். பப்பாசி மரத்தை பிடிச்சி தப்பினாக்களும் இருக்கிறாங்க. சுழியோடி நன்றாக நீந்த கூடியவர்கள் அந்த சுனாமியிலே மாண்டு போனவர்களாயும் இருக்கிறார்கள். எதை நாங்கள் பிடிக்கிறோம், எதிலே எங்கள் கால்களை நாங்கள் வைக்கிறோம், அதிலே தான் தங்கி இருக்கிறது நாங்கள் தப்புறது, பிழைப்பது. லைஃப் ஸ்டெப்பிங் ஸ்டோன், வாழ்க்கையின் படிகள். நான் இன்று உங்களோடு கூட 5 படிகளை குறித்து நான் பேச போகிறேன். ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் அந்த 5 படிகள் இருக்கிறது. அந்த 5 படிகள், அதாவது ஒரு படியாகத்தான் நாங்கள் எங்கள் கால்களை வைத்துக் கொண்டு போக வேண்டும். முதலாவது படியை நான் உறுதியாக நம்பும் போது அதை நான் அடித்தளமாக வைத்து 2வது படியை நான் நம்பினதுக்கு பிறகு அது எனக்கு ஒரு அஸ்திபாரமாய் மாற அதன் மேல் என் கால்களை வைத்து இப்படியாக வாழ்க்கையில நான் உயர ஆரம்பிப்பேன். இதை குறித்து நான் பேசுகிறதுக்கு முன்னே பவுல் அப்போஸ்தலன் இந்த ரோமருக்கு எழுதும் பொழுது, அந்த நிருபத்தை எழுதும் போது முதல் 3 அதிகாரத்திலே அவன் பேசுகிற காரியம் என்னவென்றால், உலகளாவிய மனுக்குலத்தின் பாவமான நிலை. ரோமர் 3:10 அவன் சொல்லுகிறான், நீதிமான் இந்த உலகத்திலே ஒருவனாகிலும் இல்லை, ஒருவனும் இந்த உலகத்திலே நீதிமானாக இல்லை. நான் பாவம் செய்து பாவியாகவில்லை, பாவம் செய்து இல்லை என்றால் குற்றம் புரிந்து என் நீதியை இழந்து போகவில்லை. மாறாக நான் பாவியாகவே என் தாயின் கர்ப்பத்திலே கற்பம் தரிக்கப்படுகிறேன். பாவம் ஏதும் செய்யாமலே நான் ஒரு குற்றவாளியாய் காணப்படுகிறேன். உலகத்திலே நீதிமான் ஒருவனும் இல்லை. ரோமர் 3:11 உணர்வுள்ளவன் இல்லை. உலகத்திலே உணர்வுள்ளவன் இல்லை, தேவனை தேடுகிறவனும் இல்லை. இன்றைக்கு ஒரு மனிதன் தேவனை தேடுகிறான் என்றால் அதுக்கு பின்பதாக ஏதோ ஒரு நோக்கம் இருக்கிறது. வாழ்க்கையிலே கஷ்டங்கள், துன்பம், கவலை, சூழ்நிலையிலிருந்து தப்ப, பயங்கரம், இப்பேற்பட்டதான சூழ்நிலைகள், இவற்றிலிருந்து தப்பத்தான் மனிதன் தேவனை தேடுகிறான். ஒழிய தேவன் தேவனாய் இருக்கிறதினாலே தேவனை ஒரு மனிதன் தேடுவதில்லை. மனுக்குலத்தின் விண்ணப்பங்களை பாருங்க. என்னத்துக்கு ஜெபிக்கிறீங்க?
ஏதோ தேவனிடத்திலிருந்து எனக்கு தேவை சந்திக்கப்படும்படிக்காய் விண்ணப்பிக்கிறேன். ஆனால் தேவன் யார் என்பதை உணர்ந்து அவரை ஆராதிக்க துதிக்க என்று ஆட்கள் இல்லை. ரோமர் 3:12 இப்படி சொல்லுகிறது, நாம் எல்லோரும் வழி தப்பி ஏகமாய் கெட்டு போனோம். எல்லாரும் வழி தப்பி போய் ஏகமாய் எல்லாருமே கெட்டு போனார்கள். எல்லாரும். 23ஆம் வசனம், ரோமர் 3:23, எல்லோரும் பாவம் செய்து தேவனுடைய மகிமையை இழந்தார்கள். இதான் மனிதனுடைய நிலைமை. ரோமர் 5:12, ஒரே மனுஷனாலே பாவமும் பாவத்தினாலே மரணமும் உலகத்திலே பிரவேசித்தது. ஒரு மனிதனுடைய பாவம், ஏவாள் ஆதாம் இவர்கள் செய்த பாவம். அந்த ஒரு மனிதனினால் உண்டான பாவம் இன்று முழு உலகத்தையுமே கரைப்படுத்தி விட்டது. இதைத்தான் பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார். 5ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் இப்படி சொல்லுகிறார், பாவியாய் இருக்கையிலே கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணினார். இப்படியாய் பாவத்திலே மூழ்கடிக்கப்பட்டவர்களாய் பாவ பிடியிலிருந்து விடுதலை பெற முடியாமல், பாவத்தின் சம்பளம் மரணம் என்று சொல்லுகிறது, மரணத்துக்கு ஒப்புவிக்கப்பட்டவர்களாய் இருந்த எங்களை நாங்களே விடுதலையாக்கிக் கொள்ள முடியாத ஒரு நிலைமையிலே காணப்பட்டோம். எங்களை எந்த முறையிலும் விடுதலையாக்க முடியாது. எவ்வளவு பழிகளை இட்டாலும் மனிதனால் மீட்க முடியாமல் போயிற்று. அந்த நிலையிலே இருந்து மனுக்குலத்தை மீட்க தேவன் முதலாவது அடியை எடுத்து வைக்கிறார். என்ன செய்தார்? தம்முடைய சொந்த குமாரன் என்று பாராமல் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை மனுக்குலத்தை மீட்கும்படிக்கு, மனுக்குலம் செய்த அந்த பாவத்தின் பரிகாரம் மனிதன் மேலே விழாமல் அந்த பரிகாரத்தை தம்மேலே சுமந்தவராய் மனிதன் மரிக்க வேண்டிய ஸ்தானத்திலே இயேசு நமக்காய் மரித்தார். எனக்கு வர வேண்டிய அந்த தண்டனையை அவர் தம்மேலே சுமந்தார். அவர் அதை ஏற்றுக்கொண்டு எனக்கு விடுதலை தந்தார். இப்படிதான் தேவன் தம்முடைய அன்பை மனிதன் மேலே காண்பிக்கிறார். ரோமர் 5:19 சொல்லுகிறது, ஒரே மனிதனுடைய கீழ்ப்படியாமையினாலே அநேகர் பாவிகளாக்கப்பட்டது போல, ஒரு மனிதன் கீழ்ப்படியாமற் போனான், ஆதாம் கீழ்ப்படியாமற் போனான், மனுக்குலம் முழுவதும் அதனால் பாதிக்கப்படுகிறது. அதே போல 2ஆம் ஆதாமாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கீழ்ப்படிதலினாலே முழு உலகமும் மீண்டும் நீதிக்குள்ளாக்கப்படுகிறது. ஹல்லேலூயா. இவற்றை சொல்லி வந்த பவுல் அப்போஸ்தலன் 8ஆம் அதிகாரத்துக்கு வந்து சொல்லுகிறான். 5 காரியங்கள், இதுல 5 படிகள், நாங்கள் நம்பி இருக்க வேண்டிய படிகள். அதை குறித்து தான் நான் பேச போகிறேன். இன்றைக்கு பிரியமானவர்களே, நீங்களும் நானும் தேவனுடைய குடும்பத்தின் பங்காளிகளாய் இருக்கிறோம். விளங்கிட்டா? நாங்க இந்த உலகத்துல ஒவ்வொரு குடும்பங்களிலிருந்து வந்தாலும் வேதம் சொல்லுகிறது, எல்லா குடும்பங்களுக்கு நாமக்காரனாகிய தேவன் அவர் நம்மை அழைத்திருக்கிறார். அவருடைய பிள்ளைகளாய் நாங்கள் யாவரும் இருக்கிறோம். வெவ்வேறு நாட்டிலே இருக்கிற விசுவாசிகள், ஒவ்வொரு ஜாதியை சேர்ந்தவர்கள், இனத்தை சேர்ந்தவர்கள், ஒரு கன்வென்ஷனுக்காக நாங்கள் எங்கேனாலும் கூடுகிறோம் என்று சொல்லுவோமே. கூடும்போது ஒருவேளை ஒருவனுக்கு கருப்பு தோல் இருக்கலாம், இன்னொரு ஆளுக்கு வெள்ளை தோல் இருக்கலாம், இன்னொருக்கு சுருட்ட தலைமை இருக்கலாம், இன்னொரு ஆளுக்கு நீண்ட தலைமை இருக்கலாம். ஒவ்வொருவரும் வெவ்வேறான பாஷைகளை பேசலாம். ஆனால் ஆண்டவரை துதிக்கிற போது எல்லாரும் ஒன்றாகவே துதிக்கிறதை நாங்கள் காண்கிறோம். ஒருவரை ஒருவர் நாங்கள் அறியாது இருந்தாலும் கூட அந்த கிறிஸ்துவினுடைய அன்பு ஒவ்வொருவருக்குள்ளும் இருக்கும்போது நாங்கள் எல்லாரும் ஒரு குடும்பத்தை சார்ந்தவர்கள் என்கிற ஒரு உணர்வு நமக்குள்ளே வருகிறது. ஹல்லேலூயா. இன்று இந்த சபையை பாருங்க.
நாங்கள் எல்லாரும் ஒவ்வொரு குடும்பத்தை சார்ந்தவர்கள், ஒவ்வொரு பின்னணியிலே நாங்கள் வளர்க்கப்பட்டோம். ஆனால் அவருடைய நாமத்திலே நாங்கள் கூடுகிற போது எங்களுக்குள்ளே வித்தியாசம் இல்லை. நாங்கள் எல்லாரும் ஒரு குடும்பம் என்கிற ஒரு உணர்வு நமக்குள்ளே வருகிறது. ஹல்லேலூயா. ஆகவே if you are a part of God's family, நீங்கள் தேவனுடைய ஒரு குடும்பத்தின் பங்காளியாய் இருப்பீர்களே, ஆனால் தேவன் உங்களை குறித்து உங்களை அவர் முழு மனதோடு அவர் நம்பி இருக்கிறார். விளங்கிட்டா? உங்களை நம்பி அவர் உங்களை தமக்கென்று தெரிந்திருக்கிறார். நம்பாம தெரிந்து கொள்ளல. அதை குறித்து தான் இன்றைக்கு நான் உங்களோட பேச போகிறேன். அதே போல தேவன் என்னை நம்புகிறார், அது போல நானும் தேவனை நம்புகிறேன். பாருங்க, தேவன் என்னை நம்புகிறார், அதே நேரத்தில் நான் என் தேவனை நம்புகிறேன். இந்த நம்பிக்கையிலே தான் இந்த கிறிஸ்துவின் குடும்பம் இந்த பூமியிலே கட்டப்பட்டு கொண்டு வருகிறது. தேவன் உன்னை நம்புகிறார், மறவாதே. உலகத்தில் இருக்கிற மனுஷர் உங்களை நம்பாமற் போகலாம், ஆனா கர்த்தரோ அவர் உன்னை நம்புகிறார். இஸ் கன்விக்டட். அதாவது நீ ஒரு நல்லவன், நீ அவருக்கு பிரியமானவன், உனக்கு நீ ஒரு நல்ல ஒரு இருதயத்தை உடையவனாய் இருக்கிறாய், உனக்குள்ளே நல்ல பண்புகள் இருக்கிறது, தேவனை தேடுகிற ஒரு வாஞ்சை உன் உள்ளத்தின் ஆழத்தில் இருக்கிறது, தேவனை குறித்ததான ஒரு பக்தி உனக்குள்ளே எப்பொழுதும் எரிந்து கொண்டிருக்கிறது என்பதை அவர் அறிந்திருக்கிறார். அதை அவர் நம்பினார். அது ஒரு புறம் இருக்க, நாங்கள் சேவிக்கிற தேவன் இன்னார் என்று நாங்கள் அறிந்திருக்கிறபடியினால் அவரை நாங்கள் நம்புகிறோம். இந்த ரெண்டு நம்பிக்கை, தேவன் என்னை நம்புகிறார், நான் அவரை நம்புகிறேன். ஆனால் இந்த நாங்கள் தேவனை நாங்கள் எல்லாரும் பின்பற்றுகிறோமே, சேவிக்கிறோமே, இவை எப்பொழுதும் இந்த நம்பிக்கையிலே தான் காணப்பட வேண்டும். சரியா? டிஃபரண்ட். சம்டைம்ஸ் we may follow God preferentially. அதாவது எனக்கு விருப்பமா இருக்கிறதுனால், நான் ஒரு கிறிஸ்தவனாய் இருக்க எனக்கு விருப்பம் என்று சொல்லி நாங்கள் கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்கள் அல்ல. நான் ஒரு கிறிஸ்தவனா இருந்தா ஞாயிற்றுக்கிழமைக்கு கோயில் இருக்கு, அந்த கோயில அழகாக ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை நான் உடுத்து போய் வரலாம். ஃபீஸ்ட் இருக்கு, அப்ப கொஞ்ச நாட்கள் நாங்கள் கொண்டாடலாம். கிறிஸ்துமஸ் இருக்கு, அது கொஞ்சம் நல்லம் என்று சொல்லி அந்த ஏதோ ஒரு விருப்பம், இன்னொருவன் கிறிஸ்தவனாக இருக்கிறான், அதனாலே விருப்பம் கொண்டு நாங்கள் கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்கள் அல்ல. எல்லாருக்கும் சுதந்திரம் உண்டு. நீ ஒரு முஸ்லிமா இருக்க உனக்கு சுதந்திரம் இருக்கிறது. விருப்பங்கள் எப்பொழுதுமே மாறிக்கொண்டு இருக்கும். இதனாலே தான் எங்கள் தேவனை நாங்கள் சேவிக்கிற விஷயத்துல விருப்பத்தை அடித்தளமாக கொண்டு தேவனை ஒருபோதும் சேவிக்க முடியாது. அப்படி நாங்கள் சேவிக்கிறவர்களா இருந்தால் கொஞ்ச நாளைக்கு சேவிப்போம், கொஞ்ச நாளைக்கு அவரை மறந்து வாழ்வோம். நம்பிக்கையிலே நாங்கள் உறுதியாக இருந்தால் என்னதான் நடந்தாலும் அந்த நம்பிக்கை ஒரு நாளும் மாற்றமடையவே மாட்டாது. நம்பிக்கை எப்பொழுதும் கர்த்தருடைய வார்த்தையை சார்ந்ததாகவே இருக்கிறது. ஆனால் நம்பிக்கையாய் இருக்கிறவர்கள் அவர்கள் ஒன்றை அனுபவித்திருக்கிறார்கள், அவர்கள் ஒன்றை உணர்ந்திருக்கிறார்கள், தங்கள் வாழ்க்கையிலே அதை தங்கள் வாழ்க்கையிலே ஒரு ஒரு அம்சமாக்கி இருக்கிறார்கள். இவர்கள் என்ன தெரியுமா செய்வார்கள்? எத்தனை அழுத்தங்கள் அவர்களுக்கு வந்தாலும் அவர்கள் ஒரு நாள் விட்டுக் கொடுக்க மாட்டார்கள். ஏனென்றால் இது அவளுடைய அனுபவம். அந்த நம்பிக்கையிலே உறுதியாய் இருக்கிறவன் மீண்டும் மீண்டுமாய் அவர்களை பார்த்து நீ போகிற வழி பிழை, நீ எடுத்த தீர்மானம் பிழை என்று சொல்லுகிறதினால் விருப்பத்தை சார்ந்திருக்கிறவர்களுக்கு ஒருபோதும் நம்பிக்கையை சார்ந்திருக்கிறவர்களை பிடிக்கவே பிடிக்காது. உண்மை எப்பொழுதும் தலை தூக்கி நிற்கும். உண்மையை யாராலும் மறுக்க முடியாது, உண்மையை யாராலும் மறைக்கவும் முடியாது. உண்மையாய் அனுபவத்தோடு பெற்றுக்கொண்ட நம்பிக்கையை உங்களிடத்திலிருந்து ஒருவராலும் பறித்துக் கொள்ளவே முடியாது. இப்படி ஒவ்வொருவருக்கும் விருப்பம் இருக்கு, அந்த விருப்பத்துல பிழை இல்லை. அது போல விருப்பங்கள் பிரச்சனை இல்லை, ஆனால் எங்களுடைய விசுவாசம், எங்களுடைய நடை, எங்களுடைய தீர்மானம், இவைகள் எல்லாம் எங்களுடைய நம்பிக்கையிலே
நம்பிக்கையை சார்ந்ததாகத்தான் இருக்க வேண்டும். இப்பொழுது ரோமர் 8ஆம் அதிகாரத்துக்கு நான் உங்களை எடுத்துச் செல்கிறேன். இந்த ரோமர் 8ஆம் அதிகாரத்திலே பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறான், உண்மையாய் தேவனை அனுபவித்த ஒரு மனிதன் இந்த பவுல் அப்போஸ்தலன். விளங்கிட்டா? உண்மையாய் தேவனை அனுபவித்த ஒரு மனுஷன். ஒரு காலத்திலே கிறிஸ்துவை விசுவாசியாமல் இருந்த ஒரு மனிதன். யாராகிலும் கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்களாய் இருந்தால் அவனுக்கு சகல உரிமையும் இருந்தது. அந்த கூட்டத்தை கொன்று அழித்து போட அரசாங்கம் அவனுக்கு தேவையான அனைத்து பேக்கப்பையும் கொடுத்தது. ஆனால் அப்படியாய் இருந்த ஒரு மனிதன் ஒரு நாள் கிறிஸ்தவர்களை அழிக்கும்படிக்கு, துன்பப்படுத்தும்படிக்கு நேர்த்தெருவிலே போகிறான். தன்னுடைய ராணுவ வீரர்களோடு கூட போகிறான், குதிரையிலே போகிறான். இருந்தால் போல சடுதியிலே வானத்தில் இருந்த ஒரு பெரிய பிரகாசம். அவனுடைய கண்கள் அந்த பிரகாசத்தை கண்டதினால் குருடாய் போனது. அந்த பிரகாசத்தில் இருந்து திடீரென்று ஒரு சத்தம் வருகிறது, பவுலே பவுலே, முள்ளுல உதைக்கிறது உனக்கு கடினமா? நீ போட்டு குத்துறதெல்லாம் முள்ளத்தான், உனக்கு இது கடினமா இருக்கா? கடினமா இல்லையா? இவனுக்கு என்னன்னு தெரியல. இப்பொழுது கண்ணெல்லாம் குருடாகி விட்டது. குதிரையில இருந்தவன் எப்படித்தான் நிலத்தில் விழுந்தான் அவனுக்கே தெரியாது. உள்ளத்திலே பயங்கரம் அவனை பிடித்துக் கொண்டது. நான் நினைக்கிறேன் அவன் நடுங்கி கொண்டிருந்திருப்பான். இவனை கேட்கிறான், நீர் யார்? உடனே வானத்திலே இருந்த ஒரு சத்தம், அந்த மகிமையான ஒளியின் மத்தியிலே இருந்த ஒரு சத்தம், நீ துன்பப்படுத்துகிற கிறிஸ்து நானே என்றார். பாருங்க, இந்த பவுல் துன்பப்படுத்தினதெல்லாம் சபையை, இந்த பவுல் துன்பப்படுத்தினதெல்லாம் கிறிஸ்துவை பின்பற்றினவர்களை. ஆனால் இயேசு என்ன சொன்னார்? வானத்திலே இறங்கி வந்து, நீ என்னத்தான் துன்பப்படுத்துகிறாய் பவுலே, நீ என்னைத்தான் துன்பப்படுத்துகிறாய், எழும்பு, நான் உன்னை எடுத்து ஒரு கருவியாய் பயன்படுத்த போகிறேன் என்று சொன்னார். பாருங்க, கிறிஸ்துவை பின்பற்றினவர்களை துன்பப்படுத்தின ஒரு மனுஷன் இப்பொழுது இயேசுவை தைரியமாக பின்பற்றுகிறான். எப்படி அவனால் முடிந்தது? அவன் இயேசுவை தன்னுடைய சொந்த வாழ்க்கையிலே அனுபவித்த ஒரு மனிதனாயிருந்தான். இயேசுவை தன் வாழ்க்கையிலே முகமுகமாய் கண்ட ஒரு மனிதன். அவருடைய மகிமையை, முகத்தை அல்ல, மகிமையை முகமுகமாய் கண்டவன். அந்த மகிமையினாலே அவனுடைய கண்கள் குருடாக்கப்பட்டவன். சொல்லுகிறான், என்ன? வாழ்க்கையிலே போராட்டங்கள் வரும், வாழ்க்கையிலே பெரிதான அலைகள் அடிக்கும். ஆனால் அந்த அலைகளின் மத்தியிலே, புரண்டி எழும்பி வருகிற அந்த நதியின் மத்தியிலே, அந்த வாழ்க்கையிலே எப்படி தலையில் நிமிர்ந்து மூழ்காமல் வெற்றி உள்ள ஒரு வாழ்க்கை வாழ முடியும் என்று சொல்லி அவன் சொல்லுகிறான், நான் 5 காரியங்களை நான் நம்புகிறேன் என்கிறான். I have 5 convictions. 5 காரியங்களை நான் நம்புகிறேன் என்று சொல்லுகிறான். இது அவனுடைய சொந்த அனுபவம். இப்பொழுது ஒன்றொன்றாக நாங்கள் பார்க்க போகிறோம். இந்த அனுபவங்களை, இந்த நம்பிக்கைகளை நீங்கள் உங்களுடைய உள்ளத்தின் ஆழத்திலே உண்மையாய் நீங்கள் கொள்வீர்கள் என்று சொன்னால், இதெல்லாம் உங்களுக்கு தெரிந்த பகுதியை தான் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள போகிறேன், தெரிந்த வசனங்கள். ஆனால் இதன் ஆழமான கருத்துக்களை நீங்கள் பிடித்துக் கொண்டு இந்த வார்த்தையை உங்களுக்கு நீங்கள் சொந்தமாக்கிக் கொள்வீர்கள் என்று சொன்னால், வாழ்க்கையில எப்பேற்பட்ட சூழ்நிலைகள் வந்தால் என்ன, இவைகள் ஒரு நாளும் உங்களை அசைக்காது. ஹல்லேலூயா. சரி, ரோமர் 8ஆம் அதிகாரம் 28வது வசனம் எங்களுக்கு தேவன் நிலை நாங்கள் கொண்டிருக்கக்கூடிய முதலாவது நம்பிக்கை, கன்விக்ஷன் நம்பர் 1 என்ன? 28ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது, அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலதும், என்னது? சகலதும்
நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று என்ன செய்கிறோம்? அறிந்திருக்கிறோம். இந்த அறிவு, இதுதான் இந்த நம்பிக்கை. அனுபவித்தவனால தான் அவ்வளவு உறுதியாக சொல்ல முடியும். அதுதான் அவன் சொல்லுகிறான், நான் ஒரு காரியத்தை அறிந்திருக்கிறேன். முதலாவது காரியம், அதுதான் என்னுடைய நம்பிக்கை. என்ன தெரியுமா? எவர்கள் எல்லாரும் தேவனிலே அன்பு கூறுகிறார்களோ, எவர்கள் எல்லாரும் உண்மையாகவே இயேசுவிலே அன்பாய் இருக்கிறார்களோ, அவர்களுடைய வாழ்க்கையிலே சொல்லுகிறார், சகலமும், ஹல்லேலூயா, சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று சொன்னார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இது ஒரு பெரிய சத்தியம், சின்ன சத்தியம், ஆனால் ஒரு பெரிய ஒரு கல்லு உண்ட வாழ்க்கையிலே. அன்றையும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்திலே அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது என்று அறிந்திருக்கிறேன். இப்ப இந்த இடத்துல தமிழ் சொல் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது, அழைக்கப்பட்டவர்களாய். அப்படித்தான் இருக்கு, அழைக்கப்பட்டவர்களாய். சரியா அந்த இருக்கு, அழைக்கப்பட்டவர்களாய். ஆங்கில வேதத்தை நீங்க பார்த்தா அதுல பயன்படுத்த இருக்கிற சொல் the called. சும்மா called இல்ல, those who are called அல்ல, the called. அதாவது குறிப்பிட்டு எவனை தேவன் அழைத்தாரோ. சொல்லுங்க, குறிப்பிட்டு தேவன் எவனை அழைத்தாரோ. சொல்லல, குறிப்பிட்டு தேவன் எவனை அழைத்தாரோ. சொல்லுங்க, அதுதான் the call. அழைக்கப்பட்டவனாகிய. விளங்கிட்டா? எல்லாரும் அழைக்கப்படுகிறார்கள், உண்மை. ஆனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சொற்பம். யார் அந்த சொற்பம்? உலக தோற்றத்துக்கு முன்னே, இந்த உலகத்தையே ஆண்டவர் உருவாக்கும் முன்னே அவருடைய உள்ளத்திலே நானும் என்னையும் உன்னையும் அவர் கொண்டவராயிருந்தார். ஹல்லேலூயா. ஐயா, இந்த உலகத்தை பாருங்க, எவ்வளவு பெரிய படித்த மேதைகளும் செல்வந்தர்களும் உயர்ந்தவர்கள் எவ்வளவு பேர் இருக்கிறாங்க. ஆனால் இயேசப்பா யாரை தேடி வந்தார்? யாருக்கு தம்முடைய அன்பை வெளிப்படுத்தினார்? ஒன்றுமில்லாமல் இருந்த உங்களுக்கும் எனக்கும் அல்லவா? ஹல்லேலூயா. ரட்சிக்கப்பட்ட நாட்களை, தேவனை அறிந்த நாட்களை சிந்தித்து பாருங்கள். எங்களுடைய வாழ்க்கை எப்படியான ஒரு நிலையில இருந்தது? தாழ்ந்தவர்களாய் இருந்தோம், ஏழைகளாய் இருந்தோம், ஒன்றுக்கு உதவாதவர்களாய் இருந்தோம், சமுதாயத்தால் புறக்கணிக்கப்பட்டவர்களாய் இருந்தோம், தள்ளிவிடப்பட்டவர்களாய் இருந்தோம். அவர்களை அல்லவா தேவன் தேடி வந்தார். அவர்களை அல்லவா அவர் பெயர் சொல்லி கூப்பிட்டார். எப்படி அவரால் பெயர் சொல்லி கூப்பிட முடிந்தது? உலக தோற்றத்துக்கு முன்பதாய் அவர் உன்னை கண்டதினாலே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகவே யாருக்கு எல்லாம் சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது? உலகத்தில் இருக்கிற எல்லாருக்குமா? இல்லை அம்மா, இல்லை. எவர்கள் தேவனால் அழைக்கப்பட்டார்களோ அவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது. இப்ப நான் ஒரு கேள்வி கேட்க போறேன். இந்த இடத்துல இருக்கிற எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க, உலகத்தின் தோற்றத்துக்கு முன்னே தேவன் உங்களை அழைத்தார் என்று? ஏத்துக்கங்க, இத பிசாசு பார்க்கணும். ஹல்லேலூயா. இப்ப நீங்க கையை உயர்த்துனீங்க அல்லவா, நீங்கள் ஒரு யுத்தம் பண்ணிட்டீங்க. அதுக்கடையில ஹல்லேலூயா, நீங்க ஒரு யுத்தம் பண்ணிட்டீங்க. சாத்தான் வாழ மேல போட்டு ஓடி போகிறான். இந்த சத்தியத்தை சாத்தான் தேவனுடைய ஜனங்கள் அறியக்கூடாது, இந்த மக்கள் அறியக்கூடாது என்பதுதான் அவனுடைய விருப்பம். ஆனால் கர்த்தர் நமக்கு அவருடைய சத்தியத்தை வெளிப்படுத்திக் கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. தேவன் உன்னை அழைத்தார், தேவன் உன்னை தெரிந்து கொண்டார், தேவன் தமக்கென்று உன்னை தெரிந்து கொண்டார். அவர் உன்னை அழைத்த போது அவருடைய சத்தத்தை நீ கேட்டாய். நீ கேட்டு அப்பா என்று உன்னுடைய உள்ளத்தை திறந்து கொடுக்க அவருடைய அன்பை நீ உணர்ந்தாய். அதனாலேயே இன்று கிறிஸ்துவை பின்பற்றி கொண்டிருக்கிறாய்.
ஹல்லேலூயா. அதனாலே நீ கிறிஸ்துவை பின்பற்றுகிறாய். இதனாலே நீ கிறிஸ்துவனுடைய அன்பை அறிந்தவனாய் அவரை பின்பற்றுகிறாயே. அதனாலே இப்ப ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னுடைய வாழ்க்கையில எதுதான் நடந்தாலும் உங்களுடைய குடும்பத்தில் மரணம் சம்பவிக்கட்டும், உங்களுடைய குடும்பத்திலே கள்ளன் வந்து வீட்டில் இருக்கிற சாமான திருடி கொண்டு போகட்டும், நீங்க போகிற நேரம் ஆக்சிடென்ட் படட்டும், நீங்க வேலை செய்கிற இடத்துல சில நேரம் ப்ரமோஷன் இல்லாமல் ஒரே ஸ்தானத்திலே பல வருடங்களாக உங்களை வச்சுக்கொண்டு உங்களுக்கு பின்னுக்கு வராக்களுக்கு ப்ரமோஷன் கொடுத்து உயர்த்தி கொண்டு போகட்டும். நீங்கள் ஆண்டவருக்காக எல்லாத்தையும் விட்டுட்டு ஆண்டுடைய வார்த்தை கீழ்ப்படிந்து நீங்க வந்து இன்னும் சரியான ஒரு தொழில் கிடைக்கல, சில நேரம் பட்டினி, கண்ணீர், வேதனை இவற்றுக்கூடாக உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் கடந்து செல்லுவீர்கள். உங்களுக்கு தெரியுமா, உலகம் உங்களை பார்க்கிற நேரம் உங்களை பார்த்து ஐயோ என்றும் தான் சொல்லும், ஐயோ பரிதாபம் என்று சொல்லும். சிலர் சொல்லுவார்கள், நீ இயேசுவை தேடி போனதாலதான் எங்கட தெய்வம் உன்னை அடிக்குது என்று சொல்லுவார்கள். ஆனால் தேவனுடைய அன்பின் சத்தத்தை கேட்டு அவருடைய அன்பை உணர்ந்து அவரை பின்பற்ற நீ உன்னை ஒப்பு கொடுத்தாய் அல்லவா, ஆண்டவர் என்ன தெரியுமா சொல்லுகிறார், சகலதும் சகலதும் சகலதும். சகலத்துக்குள்ள அடங்காதது ஏதும் உண்டா? இல்லையே. சேர்ச்சுக்கு வரக்குள்ள உங்கள்கிட்ட கடைசியா இருந்த 435 ரூபா 50 எம்பிலோ போடா தொலைஞ்சு போயிட்டு. வீட்டை போனா சில நேரம் சொல்லுவார்கள், நீ கோயிலுக்கு அங்க சியோனுக்கு போனதால தான் இது நடந்தது. நீங்க எல்லாம் கவனமா சேர்ச்சுக்கு வாரீங்க, சர்வீஸ் முடிஞ்சு போற நேரம் உங்களோட செருப்பை யாரோ போட்டுட்டு போயிட்டாங்க. வீட்டை போனா இதுதான் சொல்லுவாங்க, நீ ஏன் அந்த கோயிலுக்கு போன, அதாலத்தான் உனக்கு இது வந்தது. உங்களுக்கு தெரியுமா, சகலதும் சகலதும் நன்மைக்கு எதுவாய் நடக்கிறது. ஹல்லேலூயா. தெரியுமா, உங்களோட சில நேரம் உங்களோட செருப்பு தொலைஞ்சு போறது நல்ல. போன கிழமை ஆண்டவர் அதை எனக்கு உணர்த்தினார். இந்த காலில் ஏதோ மிஷல்ட்ட சொன்ன 2 கிழமை ஏதோ முள்ளு இருக்கிற மாதிரி, ஒரு இடத்துல குறிப்பிட்ட இடத்துல முள்ளு இருக்கிற மாதிரி, பாரப்பாண்டு அவையும் தோண்டி தோண்டி பார்த்து சொன்னா இதுக்கு ஒன்றுமே இல்லைண்டா. ஆனா முள்ளு குத்துற மாதிரி தான் இருக்கு. ஒரு நாளில் இந்த கிழமை எனக்கு ஞாபகம் யோசிச்சேன், இந்த செருப்பை கொஞ்சம் ஆராய்ச்சி பார்ப்போம். செருப்பு எங்க இந்த காலில் குத்துற மாதிரி இருக்கோ முள்ளு, அந்த இடத்த செருப்பை அப்படி மடக்கி இப்படி மடக்கி அப்படி இப்படி பார்க்கிற நேரம் சரியா அந்த என்ன கால் குத்துதுன்னு சொல்றேன் முள்ளு, சரியா அந்த இடத்துல செருப்புக்குள்ள எங்கேயோ ஒரு நாள் குத்துன முள்ளு இருக்கு. பொட்டக்தமை தியானே எங்கனாலும் பாயக்கல ஒரு சின்ன குத்து, தேடி பார்த்தா முள்ளு இல்லை, அவர் உள்ளுக்குள்ள இருக்கிறார். இப்படித்தான் சில நேரம் விஷ முள்ளுகள் உங்களோட செருப்புல இருக்கும். அந்த முள்ளு உன் காலை குத்தி நீ உனக்கு வேதனை உண்டாகாமல் இருக்கும்படிக்கு கர்த்தர் அந்த செருப்பை உன்னிடத்திலிருந்து எடுத்து போட வல்லவர். தெரியா, இந்த வாழ்க்கையில சம்பவிக்கிறவைகள் ஏன் என்பது நமக்கு இந்த உலகத்தில் பதிலே வராம போய்விடலாம். ஆனால் உன் நன்மைக்காக. ஏன் என்னுடைய தகப்பனை நான் இளமையாக இருக்கும் போது கர்த்தர் எடுக்க வேண்டும்? அதுக்கு பதில் எனக்கு தெரியாது. ஆனால் ஒன்றை அறிந்திருக்கிறேன், என்னுடைய நன்மைக்கு. உன் அயலானுடைய நன்மைக்காக அல்ல, உன்னுடைய நன்மைக்கு. கர்த்தருடைய வாழ்க்கையில எதை செய்தாலும் அவர் உன் நன்மைக்காகவே அதை செய்கிறார். சில நேரம் நாங்கள் கேட்கிறோம், ஐயோ நான் இவ்வளவு கெட்டு சீரழிந்து போனேனே, இப்பொழுது நான் தேவனை அறிந்திருக்கிறேன், ஒரு 10 வருஷத்துக்கு முதல் ஆண்டவர் என்னை சந்திச்சு அவருடைய அன்பை காட்டி இப்படி நான் வந்திருந்த எவ்வளவு நல்லமா இருக்கும் என்று நாங்க நினைப்போம். ஆனால் ஆண்டவர் என்ன நினைத்தார் தெரியுமா? ஒவ்வொருவனையும் தொடுகிறதுக்கு, தம்மை வெளிப்படுத்துகிறதுக்கு அவர் ஒரு காலத்தை, ஒரு நேரத்தை, எல்லையை குறிப்பிட்டிருக்கிறார். நீங்க எல்லாம் குடிச்சு வெறிச்சு எல்லாம் அலைஞ்சி திரிஞ்சு ரோட்ல விழுந்து திரிஞ்சு எல்லாம் முடிச்சிட்டு இப்ப வாரீங்க. நான் இப்ப வந்து நீங்க சொல்றீங்க, ஐயோ நான் ஒரு 10 வருஷத்துக்கு முதல்ல ஆண்டவர் அறிஞ்சிருந்தா நான் எப்படி நல்லா இருந்திருப்பேனே,
நான் இந்த பாவங்களை செய்யாமல் இருந்திருப்பேனே, இப்படியா என்னுடைய சாட்சியை கெடுக்காமல் நான் இருந்திருப்பேனே என்று நீங்க நினைப்பீங்க. ஆனால் இந்த விசுவாச வாழ்க்கையிலே நீங்கள் நடந்து வர 2-3 வருடங்களாக ஒருவன் கோயிலுக்கு வர்றான், தள்ளாடி வருகிறான், குளிச்சு 10 நாள், உடுப்பு கழுவி 2 வருஷம், தலை சீவி 3 வருஷம், என்னப்பா உன் பாடு? அவன் தன்னுடைய கதையை சொல்லுவான் உங்களுக்கு. நீங்கள் சொல்லும் போது உங்களோட கதைக்கும் அவர கதைக்கும் வித்தியாசமே இருக்காது. ஆனால் நீங்கள் இப்பொழுது சுத்தமாக தேவனுடைய அன்பிலே நிறைந்தவராக, உள்ளத்திலே சமாதானம் பெற்றவராக இருக்கிறீர்கள். அவருடைய கதையெல்லாம் கேட்க முடிய நீங்க சொல்லுவீங்க அவருக்கு, நான் ஒரு கதை சொல்லட்டாண்டு. அப்பொழுது அவன் சொல்லுவான், சொல்லுங்க. நீங்க உங்களோட கதையை சொல்லுவீங்க. அவன் சொல்லுவான், எந்த கதையைத்தானே நீங்க திருப்பி சொல்றீங்க. இப்ப நீங்க சொல்லுவீங்க, இல்ல இது எந்த கதை, எந்த கதைதான் உண்ட கதை. ஆனா இன்றைக்கு நான் இப்படி இருக்கிறேன், ஆனா நீ அப்படி இருக்கிறா. என்ன போல வார உனக்கு விருப்பமா? ஐயோ சாமி சொல்லிதா சாமி. நீங்கள் இயேசுவை அறிமுகப்படுத்துவீர்கள். இப்ப விளங்குதா கர்த்தர் ஏன் அந்த அனுமதித்தார்? சகலதும் உன் வாழ்க்கையிலே நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது. அல்லேலூயா. என் சரீரத்திலே வேதனை பாஸ்டர், என் வாழ்க்கையில சரியான துன்பங்கள், நான் வாழ வேண்டுமா என்கிற ஒரு யோசனைக்கு தற்கொலை பண்ணி என்ற வாழ்க்கையை முடித்துக் கொள்ளலாமா என்று நான் யோசிக்கிறேன் என்று அல்லவா சில நேரம் நீங்கள் யோசிக்கிறீர்கள். தேவன் உன் வாழ்க்கையை, உன் தீமையை நன்மையாய் முடிய பண்ண வல்லவராய் இருக்கிறார். யோசேப்பு சொன்னான், ஆதியாகமம் 50ஆம் அதிகாரத்திலே தன் சகோதரர்களை பார்த்து, நீங்களோ எனக்கு நன்மை செய்ய நினைத்தீர்கள், ஆனால் கர்த்தரோ எல்லாவற்றையும், சொல்லுங்க, கர்த்தரோ எல்லாவற்றையும், என்ன எல்லாவற்றையும்? உன்னுடைய பகை, என்னை நீங்கள் வித்தது, என்னை நான் செத்து போயிட்டேன் என்று பொய்க்கு போய் என் அப்பாக்கு சொன்னது, நான் என்னை விபச்சாரம் பண்ணும்படிக்காய் போத்திபாலுடைய மனைவி என்னை அழைத்த போது நான் விட்டு ஓடி போனது நிமித்த சிறையிலே அடைபட்டது, நான் சொப்பனத்துக்கு வியாக்கியானம் கொடுத்து ஆனால் அதை அவன் மறந்து போய் இன்னும் காவலில் 3 வருடம் இருந்தது, எல்லாம் நன்மைக்கு என்று சொன்னான். தேவ பிள்ளையே, உன் வாழ்க்கையிலே நடக்கிறது யாவும் உன்னுடைய நன்மைக்கு. யாருடைய நன்மைக்கு? யாருடைய தீமைகளை எல்லாம் ஆண்டவர் நன்மையாய் முடிய பண்ணுவார்? ரோட்டால போற முடியாதா? தேவனை அறியாத ஜனங்களுக்கா? இல்லை, வேற யாருக்கு? யாருக்கு சொல்லுங்க, யாருக்கு? சபையே, எனக்கு என்று சொல்லுங்க, உங்களுக்கு என்று சொல்லுங்க, நெஞ்சில கையை தட்டி சொல்லுங்க, எனக்கு எல்லாத்தையும் ஆண்டவர் நன்மையாய் முடிய பண்ணுவார். ஹல்லேலூயா. இப்ப நீங்க வாழ்க்கையில என்ன சூழ்நிலை கூட போறீங்களோ தெரியாது, பல கேள்விகள், ஐயோ இது இப்படி இருந்தா நல்லா இருக்கும் யோசிச்சு கொண்டிருக்கலாம். ஒரு நிமிஷம் உங்களுடைய வாழ்க்கையை கொஞ்சம் சத்தியானது, ஐயா உமக்கு நன்றி இந்த வாயால திரும்ப சொல்லுங்க, எல்லாவற்றையும் நன்மையாக முடிய பண்ணது வல்லவர் ஆண்டவரே. எனக்கு பிரியமில்லாத காரியங்கள் நடக்கிறது, ஆனால் ஆண்டவரே அதற்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே, எல்லாவற்றையும் என்னுடைய நன்மைக்காக நீ முடிய பண்ண வல்லவராக இருக்கிறீர்கள். சொல்லுங்க, வாயத்திறந்து சொல்லுங்க, வாயத்திறந்து சொல்லுங்க. ஹல்லேலூயா. இதுதான் வாழ்க்கையில் வெற்றி உள்ள வாழ்க்கை வாழ நீங்கள் எடுக்கிற முதலாவது படி. இதை நீ நம்ப வேண்டும், உறுதியாய் நம்ப வேண்டும். கடந்த வாழ்க்கையை குறித்து நீ கவலைப்படாதே, கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்து விடு, கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்து விடு. கர்த்தர் புதிதன செய்திடுவார், இன்று நீ காண்பாய். கர்த்தர் புதிதன செய்திடுவார், இன்றே நீ காண்பாய். ஹல்லேலூயா. கலங்க வேண்டாம், நீ கலங்க வேண்டாம், நீ பயப்பட வேண்டாம். உன் எதிர்காலம் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. கரங்களை தட்டி இயேசுவை மகிமைப்படுத்துங்கள். எஸ், ஹல்லேலூயா. உன் வாழ்க்கையில் இருக்கிற இருளை அவர் வெளிச்சத்துக்கு அவர் கொண்டு வருவார். ஆமென். சரி, இரண்டாவது உறுதியான நம்பிக்கை என்ற பவுலப்போஸ்தலனிடத்தில் இருக்கிறது. அதாவது பவுலப்போஸ்தலன் முதலாவது சொன்னார், எல்லாவற்றையும் கர்த்தர் எனக்கு நன்மையாய் முடிய பண்ணுவார். 29வது வசனம், தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே
முதற்பேரானவராய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருப்பதற்கு முன்குறித்திருக்கிறார். ஐயா, தேவனுடைய பிள்ளையாய் இருக்க உன்னை தெரிந்து கொண்டது யார்? மத்தாக்கள் என்ன சொல்றீங்க? இந்த ஜெபம், நான் ஆண்டவருக்கு போட்ட காணிக்கை, நான் ஆண்டவருக்கு ஊழியம் செய்கிறபடியினால், இல்லை என்றால் பக்தி நிறைந்த ஒரு குடும்பத்திலே நான் பிறந்தபடியினால், அதனாலே ஆண்டவர் உங்களை தெரிந்து கொண்டார். நான் முன்னே பவுலப்போஸ்தலன் சொன்னார் அல்லவா, நீதிமான் நீதிமான் உலகில் இல்லை ஐயா, இன்று நானும் ஒரு பாவி ஐயா. விளங்குதா? நீதிமான் உலகில் இல்லை ஐயா, இன்று நானும் ஒரு பாவி ஐயா. இன்றைக்கு நான் இங்க நிக்கிறேன், ஏதோ நான் பாவமே செய்யாத பரிசுத்தமா நான் இருந்ததினாலேயா? பாவமே செய்யாமல் என்னால் இருக்க முடிந்ததா? முடியல. சகோதரன் ராஜேந்திரத்தை குறித்து அன்றைக்கு நான் விஜயன் இமானுவல் கொஞ்சம் கழிச்சு கொண்டு வந்தாங்க. அவர் இப்பொழுது கர்த்தரோடு சேர்ந்து விட்டார். ஆனால் அவருடைய சாட்சியை பாருங்கள், அவர் எப்படிப்பட்ட ஒரு மனிதனாக இருந்தார். அவர் ஒரு சண்டியனாய் இருந்தார். எப்பொழுதும் சண்டை, கொலை செய்கிறதுக்கு அந்த ராத்திரியிலே இவர் புறப்பட்டு போகிறார். கர்த்தர் அவரை சந்தித்து ஒரு ஊழியக்காரனாய் மாற்றுகிறார். ஐயா, வேதத்தை பாருங்கள், கர்த்தர் யார் யாரையெல்லாம் தெரிந்து கொண்டார். டாக்ஸ் கலெக்டர், பணம் கூட வசூலிக்கிறவனை கர்த்தர் தெரிந்து கொள்ளவில்லையா? சாதாரணமாய் பேதுரு, யோவான், யாக்கோபு போன்ற மீன் பிடிக்கிறவர்களை ஆண்டவர் தெரிந்து கொள்ளவில்லையா? சாதாரண மக்கள், ஒன்றும் இல்லாதவர்கள். பெர்னார்ட் அங்கோமா என்கிற ஒரு ஊழியக்காரன், அவர் யார்? அவர் சொன்னார், எனக்கு அப்பாவே தெரியாது என்றார். என்ன நடந்தது? அவளுடைய தாய் ஒரு வேசி, உண்மையான ஒரு வேசி. அவளை அந்த ராத்திரியிலே மக்கள் வந்து அவளை கொண்டு போய் அவளை பேசி போல் அவளை நடத்திவிட்டு அவர்கள் விடுபடுவார்கள். ஒரு முறை இப்படியாக இருக்கும் போது அவள் கர்ப்பவதியானாள். இவள் கர்ப்பவதியானதை கண்டவுடனே அவள் பலவிதமான மாத்திரைகளை எடுத்து அந்த கருவை தன் கர்ப்பத்தில் இருந்து அழிக்கும்படிக்காக எவ்வளவெல்லாம் முயற்சி செய்தாள். ஒன்றுக்குமே பதில் கொடுக்கவில்லை. பிள்ளை பிறந்தது. பிள்ளை பிறந்ததும் அந்த பிள்ளை ரோட்டிலே குப்பையிலே தான், குப்பை மேட்டிலே வளர்ந்தது. தன்னுடைய தாய் இன்னும் ஒரு விபச்சார வேலையை அவள் செய்து கொண்டிருந்தாள். நாய்களின் கூட்டிலே இவன் அடைப்பட்டான். சிலருடைய வேலையிலே வீடுகளிலே வேலை செய்ய ஆரம்பித்தான். அப்பேற்பட்டதாய் இருந்த ஒரு மனுஷனை கர்த்தர் தெரிந்து கொண்டார். இவன் ஒரு நாள் ஒரு அறையிலே காலுக்கு கீழே நடக்க முடியாதவனாய் பார்சவாதம் பிடித்த ஒரு வாலிபனாய் இருக்கும் போது இயேசு தாமே அவன் இருந்த அந்த அறைக்குள்ளே வந்து அவருடைய ஒளி, அவருடைய பிரகாசம் அவனை தொட்டது. பெர்னார்ட், எழும்பு. அவன் எழுந்தான், சம்பூர்ண சுகம் அடைந்தான். உலகம் முழுவதும் இன்று கூச்சம் இல்லாமல் தன்னுடைய சாட்சியை சொல்லி கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கிக்கிறான். ஐயா, இன்னைக்கு நாங்க ஊழியத்துக்கு யாரை அழைப்போம்? நல்லா ஜெபிக்கிறார்கள், பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழ்கிறவர்கள், இப்படிப்பட்டவர்களை தான் நாங்கள் ஊழியத்துக்கு அழைப்போம். ஆனால் ஆண்டவரை பாருங்கள், ஒன்றுக்கும் உதவாமல் உலகத்திலே தள்ளப்பட்டவர்களாய் இருந்தவர்களை, வேதம் சொல்லுகிற உலகத்திலே இழிவானவைகளை, குப்பை என்று புறக்கணிக்கப்பட்டவைகளை தேவன் தேடி வந்து தமக்கென்று தெரிந்து கொண்டார். கரங்களை தட்டி ஒரு விசை ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒன்றுமே இல்லாமல் இருந்தோம், புறக்கணிக்கப்பட்டவர்களாய் இருந்தோம், தள்ளிவிடப்பட்டவர்களாய் இருந்தோம், மறக்கப்பட்டவர்களாய் இருந்தோம், அறிவில்லாதவர்களாய் இருந்தோம். எங்களை அவர் தெரிந்து கொண்டார். ஆண்டவர், இதுதான் இந்த இரண்டாவது
படி, தேவன் ஒருவனை தெரிந்து கொண்டால் யாராகிலும் தேவனிடத்திலே போய், ஏய், எப்படி இவனை நீர் உம்முடைய பணிக்கென்று, உம்முடைய ஊழியத்துக்கென்று, இல்லை என்றால் உம்முடைய பிள்ளையாய் இருக்க தெரிந்து கொள்ள முடியும் என்று யாராலும் கேட்க முடியுமா? சொல்லுங்க. கேட்க முடியுமா? கேட்க முடியுமா? இவனையே என் தெரிந்து கொண்டீரென்று தேவனிடத்திலே ஒருவன் கேட்க முடியுமா? முடியுமா? முடியாது. இதுதான் இரண்டாவது படி. அவர் God is a sovereign God. அவர் ஆளுகை செய்யும் தேவன். ஹல்லேலூயா. சொல்லுங்க, அவர் ஆளுகை செய்யும் தேவன். அதாவது இந்த ஆளுகை, இந்த sovereign என்ற ஆங்கிலத்திலே பயன்படுத்துகிற சொல் என்னடா, எல்லா ஆளுகைக்கும் மேலான ஆளுகை. விளங்கிட்டா? எல்லா ஆளுகையையும் ஆளுகை செய்கிற ஆளுகை அது. அதற்கு மேலான ஆளுகை எங்கேயுமே இல்லை. சர்வத்தையும் ஆளுகிற தேவன். தமிழ்ல ஒரு சொல்ல சொல்லி முடிக்க இயலாது. அதான் ஒரு சொல், ஆளுகை செய்யும் தேவன். ஐயா, இரண்டாவது நீங்கள் மறக்க கூடாத, நீங்கள் விசுவாசிக்க உறுதியாய் நம்ப வேண்டிய காரியம் என்னவென்றால், தேவன், நீங்க சேவிக்கிற தேவன், உங்களை அழைத்த தேவன், உங்களை தெரிந்து கொண்ட தேவன், அவர் சர்வ வியாபி. அவர் எங்கும் இருக்கிறவர், சர்வ வல்லமை படைத்தவர். அவருடைய வல்லமைக்கு ஒப்பாக ஒரு வல்லமை இல்லை. சர்வ ஞானி. அவருடைய ஞானத்துக்கு ஒப்பாக இந்த உலகத்தில் ஒருவனுக்கும் ஞானம் இல்லை. மகா மேன்மை உள்ளவர். வானம் அவருடைய சிங்காசனம், இந்த பூமி அவருடைய பாதப்படி. அவ்வளவு மகத்துவமான ஒரு தெய்வம். இந்த தெய்வம் தாயா உன்னை தெரிந்து கொண்டது. ஹல்லேலூயா. நீங்கள் யாவரும் ஆண்டவருக்காக ஊழியம் செய்ய வேண்டும். ஊழியம் செய்கிற நேரத்திலே, கர்த்தருக்காக சாட்சி சொல்ற நேரத்தில் சிலாக்கள் வந்து கேட்பாங்க, நீ என்ன பைபிள் ஸ்கூலுக்கு போய் இருக்கிறியா? உனக்கு என்ன வேதம் தெரியுமா? நீ உனக்கு எப்படி பிரசங்கிக்க முடியும்? நீ எப்படி வழி நடத்த முடியும்? உனக்கு எப்படி ஒரு சபையை நடத்த முடியும் என்று பல கேள்விகளை கேட்பார்கள். மனிதன் அழைத்திருந்தால் சரி, ஆனால் உன்னை அழைத்தது மனிதன் அல்ல, உன்னை அழைத்தது தேவன். ஹல்லேலூயா. ஒருவரும் அவருக்கு விரோதமாக ஒரு கேள்வி எழுப்ப முடியாது. ஆமென். இதால தான் ஆண்டவரை சேவிக்கிற விஷயத்துல ஒரு சபைக்குள்ள ஒருவனை பார்த்து நீ வெளியே போன்னு சொல்லவோ, இல்லாட்டி ஒருவனை பார்த்து உள்ள வான்னு சொல்றதுக்கு ஒரு மனுஷனுக்கு அதிகாரம் கிடையாது. ஏன்? அழைக்கிறவரும் தெரிந்து கொள்ளுகிறவரும் அவர்தான். அவருடைய அதிகாரத்துக்கு மேலாக யாராலும் ஒன்றுமே சொல்ல முடியாது, செய்ய முடியாது. அவர் சொல்ல ஆகும், கட்டளையிட நிற்கும். இப்படிப்பட்டதான ஒரு தெய்வத்தை தான் நாங்க சேவிக்கிறோம். இப்ப நீங்க கேட்கிறீங்க, இப்படியான ஒரு தெய்வத்துக்கு இலங்கையிலே நடந்து வருகிற இந்த கிழக்கிலே நடக்கிற இந்த யுத்தத்துக்கு ஒரு முடிவை கொண்டு வர அவரால் முடியாதா? முடியும். அப்படியானால் ஏன் அவர் முடிக்காமல் இருக்கிறார்? எப்படியுமா நாங்க போய் கேட்கிற அவர்கிட்ட? வேதத்துல ஒரு காரியம் தெளிவா இருக்கு. அது என்னண்டா, தேவன் தம்முடைய ஜனங்களை அவருடைய ஜனத்தின் சத்துருக்களை வைத்தே நியாயம் தீர்த்தார். விளங்கிட்டா? திருப்பி சொல்றேன். வேதத்துல தேவன் தம்முடைய ஜனத்தை அவருடைய ஜனத்தின் சத்துருக்களை வைத்தே நியாயம் தீர்த்தார். அவருடைய நியாயம் தீர்த்து முடிஞ்ச உடனே எவர்களால் நியாயம் தீர்க்கப்பட்டார்களோ அவர்களை போய் சொல்லுவார், ஏய், எந்த ஜனத்தை தொட உனக்கு என்ன இருந்த அதிகாரம் என்று சொல்லி அவர்களுக்கு அவர் நியாய தீர்ப்பை ஊற்றுவார். யார் தேவனிடத்திலே கேள்வி எழுப்ப முடியும்? யாராலும் முடியுமா? இல்லை, ஒருவராலும் முடியாது. ஆகவே தேவன் தம்முடைய பிள்ளைகளாய் இருக்க ஒரு கள்ளனை, ஒரு கொலைகாரனை, ஒரு பாவியை, துன்மார்க்கனை தெரிந்து கொள்வார். பிரபாகரனை ஆண்டவரால் தெரிந்து கொள்ள முடியாதா? முடியும். அவர் தெரிந்து கொண்டு அவர் ஒரு ஃபாதர் ஆனால், ஒரு பாஸ்டர் ஆனால் யாரும் கேள்வி கேட்க முடியுமா?
இவ்வளவு கொலைகளை செய்தவராலே முடியுமாண்டு முடியாது. மூன்றாவது 30வது வசனத்தில் இருக்கிறது. மூன்றாவது நம்பிக்கை, எவர்களை முன்னறிந்தாரோ முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார். எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களும் ஆக்கி இருக்கிறார். எவர்களை நீதிமான்கள் ஆக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தி இருக்கிறார். இந்த தெய்வம் என்ன தெரியுமா செய்தது? வானம் என்னுடைய சிங்காசனம், பூமி என்னுடைய பாதப்படி என்று சொல்லுகிற இந்த தெய்வம் இன்று வாழ யாரை தெரிந்து கொண்டார்? சொல்லுங்க. இங்க நின்ற ஆண்டவர் எங்க வாழ்கிறார்? இந்த கல்லால கட்டப்பட்ட இந்த கட்டிடத்துக்குள்ள ஆண்டவர் இருக்கிறாரா, இல்லாட்டி உங்களுடைய இருதயத்துக்குள்ள இருக்கிறாரா? எத்தனை பேர் சொல்லுவீங்க உங்களுடைய இருதயத்துக்குள்ள இருக்கிறார் என்று? சரி, அப்ப நாங்க எல்லாரும் இங்கிருந்து எழும்பி வெபர் மைதானத்தில் குந்தி இருந்து இந்த ஆராதனையை நடத்தினா ஆண்டவர் எங்க இருப்பார்? இங்க இருப்பாரா, அங்க இருப்பாரா? எங்க இருப்பார்? இங்கேயும் இருப்பார், அங்கேயும் இருப்பார். அங்கதான் இருப்பாரா? அங்கதான் இருப்பார். ஏன் அங்க இருப்பார்? நாங்க தான் அவருடைய ஆலயம். மூன்றாவது படி என்னென்றால், அவர் God is a personal God. எனக்கு சொந்தமான தெய்வம். ஹல்லேலூயா. அவர் எனக்குள்ளே வாசம் பண்ண, அவர் எனக்குள்ளே ஜீவிக்க அவர் என்னை தெரிந்து கொண்டார். விளங்கிட்டா? அந்நியர்கள் தங்கள் அந்நிய தேவர்களை சேவிக்கும் போது அவர்களுக்கு அந்த தெய்வத்துக்கு இடையில சம்பந்தம் கிடையாது. ஆனால் நீங்களும் நானும் தேவனை சேவிக்கும் போது எப்படி சொல்றோம்? அப்பா என்று சொல்லி கூப்பிடவில்லையா? என் தேவனே என்று சொல்லி கூப்பிடவில்லையா? அந்நியர்கள் என் தேவனே என்று சொல்லுகிறார்களா? இல்லை. அவர்களால் சொல்ல முடியுமா? இல்லை. அவருடைய தேவர்கள் எங்கேயோ, மனிதர்கள் எங்கேயோ. கேளுங்க, இந்த உலகத்திலே பல கோடி தேவர்களை மனிதர்கள் உருவாக்கி இருக்கிறார்கள். இந்த தெய்வங்கள் மனுக்குலத்துக்கு ஏதாயிலும் ஒன்றை செய்து கொடுத்ததா? இல்லை. மாறாக மனிதனிடத்திலிருந்துதான் காரியங்களை எதிர்பார்க்கிறது, பழியை எதிர்பார்க்கிறது, காணிக்கையை எதிர்பார்க்கிறது. ஆனால் நம்முடைய தெய்வம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, யெகோவா தேவன், அவர் மனுக்குலத்துக்காக தம்மையே கொடுத்தவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி இயேசுவை மகிமைப்படுத்துங்க. உன்னை மீட்க, என் பிள்ளை அழிந்து போக கூடாது என்பதற்காக என்னை மீட்க அவர் உன்னையும் என்னையும் தெரிந்து இன்று அவர் எனக்குள்ளே வாழ்கிறார். இஸ் a personal God. நீங்கள் வாழ்க்கையில எங்கத்தான் போனாலும் உங்களை தூக்கி ஒரு பங்கர்ல, நீங்களே உங்களுக்கே தெரியாது இந்த இடம், கண்ணை கட்டி ஒரு தூரமான இடத்துக்கு கொண்டு போய் அவர் பங்கர் கிண்டி அந்த பங்கருக்குள்ள போட்டாலும், எல்லாமே இருட்டா இருந்தாலும், உங்களுக்கு தெரியுமா உன்னோடு கூட இருக்கிற தெய்வம், அவர் உன்னோடு கூடவே அங்கே வருகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. He is a personal God. அந்நிய தேவர்களை சேவிக்கிறவர்கள் அந்நிய தேவர்களை சேவிக்கிற பலிபீடங்களை நாடி போக வேண்டும். ஆனால் நீயும் நானும் சேவிக்கிற இந்த தெய்வம், நாங்கள் எங்கே இருக்கிறோமோ அங்கே அவர் கடந்து வருகிறவராயிருக்கிறார். இதுதான் வித்தியாசம். He is a personal God. நாலாவது, அப்ப வாழ்க்கையில என்ன நடந்தாலும், ஐயோ சர்ச் இல்லையே, பாஸ்டர் இல்லையே, எனக்கு ஜெபிக்க யாரும் இல்லையே என்று சொல்லிட்டு இருக்க வேண்டாம். உலகத்தில் உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடங்கொள்ளுங்கள், உலகத்தை நான் ஜெயித்தேன், உலகத்தின் கடைசி நாள் பரியந்த நான் உங்களோடு கூட இருப்பேன் என்றார். அவர் உன்னோடு கூட இருக்கிறார். நீ கண்ணீரு கூடாக போகும்போது அவர் உன்னோடு கூட இருக்கிறார். நீ அக்கினி கூடாக போகும்போது நாலாவது நபராய், சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோடு நாலாவது நபராய் இருந்தது போல அவர் உன்னோடு கூட இருக்கிறார். தானியேலை கொண்டு சிங்க கபியிலே போட்ட போது ராஜா கேட்கிறான், தானியேலே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தெய்வம் சிங்கத்தின் வாயை கட்டினாரோ? அவன் சொல்லுகிறான், ஆம் ராஜா, வாழ்க, என் தேவன் என்னோடு கூட இருக்கிற தேவன் சிங்கத்தின் வாயை கட்டி போட்டார் என்றார். ஹல்லேலூயா. நீ சபைக்கு வந்து ஜெபித்தால் தான் தேவன் ஜெபத்தை கேட்பார் என்று இல்லை. நீ எங்கே இருந்தாலும் கர்த்தர் உன்னுடைய விண்ணப்பத்தை கேட்பார். அதுக்காக சபை கூடுதல் அற்பமா எண்ணக்கூடாது என்று வேதம் சொல்கிறது.
நாலாவது, God is committed to us. தேவன் தம்மை எமக்கு அர்ப்பணித்திருக்கிறார். தேவன் தம்மை எமக்கு அர்ப்பணித்திருக்கிறார். ஹல்லேலூயா. God is committed. நாலாவது உறுதியான அடித்தளம் நம்பிக்கை. தேவன் தம்மை எனக்காக அர்ப்பணித்திருக்கிறார். சரியா? சிலாக்கு சொல்லுவாங்க தானே, நான் வாக்கு கொடுக்கிறான், நீ பயப்படாத, நீ சொல்லு, நான் உன் அப்பான்னு சொல்லு, நான் உன்னோட கூட இருக்கிறேன், நீ பயப்படாது. 31ஆம் வசனம், இவைகளை குறித்து நான் என்ன சொல்லுவோம்? தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாய் இருப்பவன் யார்? ஆமென். அவர் சொல்றார், தம்பி, என் மகனே, என் மகளே, கேள், நான் உண்ட பக்கத்தில் இருக்கிறேன். I am on your side. ஹல்லேலூயா. நான் உண்ட பக்கத்தில் இருக்கிறேன், நீ பயப்படாதே. நீங்க இதை விசுவாசிக்க வேண்டும். வேதம் என்ன சொல்லுகிறது? உன் பக்கத்திலே 1000 பேர் விழுந்தாலும், உன் வலது பக்கத்திலே 10,000 பேர் விழுந்தாலும் உன்னை ஒன்றும் சேதப்படுத்துவதில்லை. ஆமென். பகலிலே நிலவாகிலும், பகலிலே வெயிலாகிலும், இரவிலே நிழலாகிலும் உன்னை சேதப்படுத்துவதில்லை. ஏன்? நான் உன் பட்சத்தில் இருக்கிறேன் மகனே. தாவீது சொல்லுகிறான், கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார் என்பதை நான் அறிவேன். ஆமென். God is committed. தேவன் தம்மை உனக்கென்று அர்ப்பணித்திருக்கிறார். அவர் சொல்லுகிறார், உனக்கு முன்பதாக நான் போகிறேன், நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை நான் சுவையாக்குவேன், நான் உனக்கு முன்பதாக திறந்த வாசலை நான் வைத்திருக்கிறேன். ஐயா, ஆண்டவர் நமக்கு முன்பதாய் செல்லும் போது யாராலும் இருக்க முடியுமா? ஆவிக்காரன் என்ன செய்கிறான்? முன்னுக்கு முதல் புல்டோசர் தான் அனுப்புறான், இவங்க பின்னுக்கு ஒடுத்தி கொண்டுதான் பின்னுக்கு போறாங்க. அவன் புல்டோசர் போ சுடுறதெல்லாம் அந்த புல்டோசர் எல்லாம் படும். என் தெய்வம் அப்படித்தான். நான் உனக்கு முன்பதாக நான் போகிறேன் மகனே. அப்ப அந்த ஆண்டவர் இந்த அளவு சைஸா, இந்த அளவு சைஸா எனக்கே தெரியா, அவர சைஸ் யாருக்கும் தெரியா. ஏ ஐயா, வானம் அவருடைய சிங்காசனம், கதிரையே வானமாம். இந்த பூமி இருக்குல்ல, அதுதான் அவர குஷன், கால் வச்சிருக்கிற குஷன். இலங்கை அதுல இந்த அளவு ஒரு துண்டு, அந்த இலங்கையில மட்டக்களப்பு இப்படி ஒரு துண்டு, அந்த மட்டக்களப்புல புளியந்தீவு இந்த அளவு துண்டு, அந்த புளியந்தீவுல நீங்களும் நான் இன்ன துண்டா. நான் ஆண்டவரை கேட்கிற, என்னை விட அவர் பெரிசா? உன்னதமானவருடைய மறைவிலே இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலிலே தங்குகிறான். நிழலே போதும் ஐயா, நமக்கு நிழலே போதும். இதுதான் நாலாவது நீங்க கொண்டிருக்க வேண்டிய நம்பிக்கை. என்ன நம்பிக்கை? தேவன் பட்சத்தில் இருக்கிறார், தேவன் பட்சத்தில் இருக்கிறார், தேவன் தம்மை எனக்கு அர்ப்பணித்திருக்கிறார். ஹல்லேலூயா. கடைசியாக 5வது, God is protective of himself. தேவன் தம்மை பாதுகாப்பார். 5வது படி, ரோமர் 8ஆம் அதிகாரம் 33-34 வசனம். தேவன் தெரிந்து கொண்டவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார்? தேவன் தெரிந்து கொண்டவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார்? தேவனே அவர்களை நீதிமான்களாக்கி இருக்கிறாரே. உன்னை பரிசுத்தமாக்கினது மனிதன் அல்ல, சபை அல்ல, ஞானஸ்தானம் அல்ல, பரிசுத்த நற்கருணை அல்ல, உன்னுடைய காணிக்கை அல்ல, உன்னுடைய தாள தர்மம் அல்ல, உன் தசம பாகம் அல்ல, உன்னுடைய ஜெபம் அல்ல, உன்னுடைய பரிந்து மன்றாடுதல் அல்ல, உன்னுடைய உபவாசம் அல்ல, உன்னுடைய ஊழியம் அல்ல, ஒன்றுமே இல்ல. என்னை நீதிமானாக்கினது, என்னை பரிசுத்தமாக்கினது தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் தான். கரங்களை தட்டி இயேசுவை மகிமைப்படுத்துங்கம்மா. வேறொன்றுமே இல்லை. நான் பாவியா இருக்கையில் அவர் எனக்கு சிலுவையிலே மரித்தார். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. இட்ஸ் a gift.
தேவனுடைய இரக்கம், தேவனுடைய மன்னிப்பு, தேவனுடைய நீதி, எங்களுடைய அவர் நமக்காய் ரத்தம் சிந்தினது, அவர் நமக்காய் கொடுத்த ஒரு பெரிய கிஃப்ட், ஈவு, கொடை. பணம் கொடுத்து வேண்ட முடியாது. இட்ஸ் a free gift. இப்ப அவரே அவருடைய ரத்தத்தை சிந்தி உன்னை விடுதலையாக்கி இருக்க, உன் பாவங்களை கழுவி இருக்க, யாரால் முடியும் உங்களை பார்த்து சொல்ல நீ ஒரு பாவி என்று? இன்றைக்கு நாங்க ஒருவர் நியாயம் தீர்க்கிறோம் அல்லவா? நீ பெரிய பாவி, நீ கொஞ்சம் சின்ன பாவி, நீ ஒரு அட்டகாசி, அது இதெல்லாம் சொல்றோம். அப்படி நாங்க பேசும்போது நாங்க உண்மையா ஆண்டவருக்கு சவால் விடுகிறோம். என்ன சவால்? இவை இப்படியான பாவத்தை செய்து கொண்டிருக்க இன்னும் நீர் கழுவி கொண்டே இருப்பீரா? ஐயா, நான் கேட்கிற கடைசி கேள்வி உங்களிடத்திலே, இயேசு கிறிஸ்துவினால், இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் கழுவப்பட முடியாத, இல்லை என்றால் தேவனால் மன்னிக்கப்பட முடியாத பாவம் ஒன்றாகிலும் உண்டா? அவங்கள்ட்ட கேட்கிறேன், உண்டா? இல்லை அம்மா, இல்லை ஐயா, ஒன்றுமே இல்லை. இப்ப யாரால் தான் கேட்க முடியும்? ஆண்டவரே ஒருவனை நீதிமானாக்கி இருக்க, பரிசுத்தவானாய் மாற்றி இருக்க, இவனை எப்படி நீர் பரிசுத்தமாக்க முடியும்? இவன் பாவி என்று எப்படி சொல்ல முடியும்? தேவ தூதர்கள் உனக்கும் எனக்கு விரோதமாய் குற்றம் சாட்ட முடியாது. பிசாசுகள் அவற்றின் கூட்டம் எங்களுக்கு விரோதமாய் குற்றம் சாட்ட முடியாது. சபையே, உலகமோ, சபைக்குள்ளே இருக்கிற விசுவாசிகளோ ஊழியர்களோ எங்களை குற்றம் சாட்ட முடியாது. எவ்வளவு அருமையான சத்தியம் பாருங்க, எவ்வளவு அருமையான சத்தியம். தேவன் தெரிந்து கொண்டவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார்? தேவனே அவர்களை நீதிமான்களாக்கி இருக்கிறாரே, ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவன் யார்? கிறிஸ்துவே மரித்தவர், அவரே எழுந்துமிருக்கிறவர், அவரே தேவனுடைய வலது பாரசத்தில் வீற்றிருக்கிறவர். அவர் இன்று நமக்காய் வேண்டுதல் செய்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. ஐயா கேளுங்க, கடைசியாக ஐயா இந்த பவுல் என்ன தெரியுமா சொல்றான்? இந்த ஐந்து நங்கூரங்களை, இந்த 5 அடித்தளங்களை நான் உறுதியாய் பற்றிக் கொள்வேன் என்று சொன்னால் என்ன? இந்த 5 நான் டக் டக் என்று சொல்லுகிறேன். முதலாவது என்ன? தேவன் நல்லவர். தேவன் எப்பொழுதும் நல்லவராக இருக்கிறார், விட்டு விட்டு நல்லவராக, அவர் எப்பொழுதும் நல்லவர். இரண்டாவது என்ன? தேவன் சர்வத்தையும் ஆளுகிறவர், எல்லாரும் கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கிறது. மூன்றாவது என்ன? தேவன் எனக்கு சொந்தமானவர். ஆமென். அவரின் பட்சத்தில் இருக்கிறவர், எனக்கு சொந்தமானவர். நாலாவது என்ன? God is committed. தேவன் தம்மை எனக்கென்று அர்ப்பணித்திருக்கிறார். ஐந்தாவது சொல்றார், நான் தான் தேவன், எனக்கு விரோதமாக யாரால் முடியும்? நான் உனக்கு செய்திருக்கிற கிரியை யாரால் மறுக்க முடியும்? ஹல்லேலூயா. கடைசி இதையெல்லாம் ஒருவன் விசுவாசித்தால், பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறான், இதை விசுவாசிகளுடைய வாழ்க்கையில 35ஆம் வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். உமது நிமித்தம் எந்நேரமும் கொல்லப்படுகிறோம், அடிக்கப்படுகிறோம், ஆடுகளைப் போல எண்ணப்படுகிறோம் என்று எழுதியிருக்கிறபடி நேரிட்டாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? இந்த 5 அடித்தளங்களை எங்களுடைய நம்பிக்கையாய் நாங்கள் கொண்டிருந்தால், அவன் கேட்கிறான், எதுதான் ஆண்டவருடைய அன்பை விட்டு என்னை பிரித்து விட முடியும்? எது? உபத்திரவம், வியாகுலம், துன்பம், பசி, நிர்வாணம், நாசமோசம், பட்டயம், இவை எல்லாவற்றையும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாக இருக்கிறோம். மரணமானாலும், ஜீவனானாலும், தேவதூதர்களானாலும், அதிகாரங்களானாலும், வல்லமைகளானாலும், நிகழ்காரியங்களானாலும், வருங்காரியங்களானாலும், உயர்வானாலும்,
தாழ்வானாலும் வேற எந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவில் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாது என்று நிச்சயித்து இருக்கிறேன். அதான் முக்கியம். நிச்சயித்து இருக்கிறேன். எனக்கு தெரியும் ஒன்றுமே என்னை மாற்ற முடியாது. ஆகவே சிலர் இங்கே ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் வார இல்லை ஆராதனைக்கு. புதிதாய் வந்தவர்களுக்கு சொல்லல, எங்கட பழைய ஆட்களுக்கு நற்கருண ஆராதனைண்டா அடிபுடின்னு எல்லாரும் நேரத்துக்கு வந்துடுவீங்க. ஏன் அது வாழ்க்கையில உறுதியான நம்பிக்கை இல்லை. இன்றைக்கு ஏதும் நடந்தால் உடனே சாட்டு போக்குகளை சொல்லுகிறோம். ஏன்? தேவனிடத்தில் இருக்கிற உறுதியான நம்பிக்கை இல்லை. கர்த்தர் நம்மை அழைக்கிறார். உறுதியாய் இந்த 5 காரியங்களை நாங்கள் பிடித்துக் கொண்டால் தேவனை குறித்து உங்களுடைய வாழ்க்கையில் என்னதான் நடந்தாலும் கர்த்தருக்கு நீங்கள் எப்பொழுதும் முதலிடம் கொடுப்பீர்கள். உங்களுடைய என்னத்தான் எதுவும் வந்து போகலாம், ஆனா உங்களுடைய உள்ளத்தில் இருக்கிற சந்தோஷத்தை, சமாதானத்தை, தைரியத்தை, உங்களுடைய ஜெப வாழ்க்கையை, உங்களுடைய பரிசுத்தத்தை எதுவுமே உங்களிடத்திலிருந்து பறித்து விடாது. இன்றைக்கு அநேகருடைய முகங்கள்ல சந்தோஷத்தை காண இல்லை. இந்த சபையில முன்னே இருந்த சந்தோஷம் இன்றைக்கு இல்ல. காசு இருக்கு இப்ப நிறைய. 1க்கு 6 7 பிள்ளை குட்டிகள் பிறந்திருக்கு, வீடு நிரம்பி இருக்கு. முன்னே இருந்தே விட தளபாடங்கள் கூடி இருக்கு வீட்டுக்குள்ள. முதல் வீடு இல்லை, இப்ப 1க்கு 2 வீடு இருக்கு, எல்லாம் இருக்கு, செல்வம் வந்துட்டு. ஆனா முதல் இருந்த சந்தோஷம் இன்றைக்கு இல்ல. முதல் இருந்த அந்த விசுவாச வைராக்கியம் இன்றைக்கு இல்ல. ஏன்? எங்களுடைய விசுவாசம் எங்கள் விருப்பங்களிலே தங்கி இருக்கிறது. விருப்பங்களிலே தங்கி இருந்தால் சூழ்நிலை மாற உன் விசுவாசத்தில் நீ தளர ஆரம்பிப்பாய். விருப்பங்களை உதறி தள்ளிவிட்டு வார்த்தையிலே உறுதியாய் நீ நிலைத்திருந்தால் என்னதான் நடந்தாலும் நீ அசைக்கப்படுவதே இல்லை. ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் உன்னை அழைத்தவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். அவர் உன்னை கடைசி பரியந்த நடத்த வல்லவராக இருக்கிறார். எல்லாரும் இந்த வார்த்தைகளை குறித்ததான உணர்வு, உள்ளான நம்பிக்கை உறுதியாக்கப்படத்தக்கதாக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, தங்கள் விசுவாச வாழ்க்கையிலே எவர்கள் தள்ளாடி கொண்டிருக்கிறார்களோ, எவர்கள் கலந்து போய் இருக்கிறார்களோ, எவர்களுக்குள்ளே அவிசுவாசம் வந்து இருக்கிறதோ, இயேசுவே இப்பொழுது கர்த்தாவே உம்முடைய நாமத்திலே அவர்கள் ஆண்டவரே அவர்களை விட்டு நீக்கி உம்முடைய வார்த்தையானது அவர்களை திடப்படுத்தும்படிக்காக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, ஜெபிக்கிற நேரங்களிலே, விண்ணப்பிக்கிற நேரங்களிலே, உம்மை ஆராதிக்கிற நேரங்களிலே, வேதத்தை வாசிக்கிற நேரங்களிலே உம்முடைய வார்த்தையை உட்கொண்டு ராஜா அதிலே வெள்ளடைய செய்யும்படிக்காக நான் செபிக்கிறேன். ஆண்டவரே, ஹல்லேலூயா. ஆண்டவரே, உம்முடைய வசனத்தை கேட்டுவிட்டு மறந்து போகிறவர்களாய் அல்ல, அதன்படி நடக்கிறவர்களாய் மாற்றும், அதன்படி நடக்கிறவர்களாய் என்னை மாற்றும். ஒரு விசை வாயை திறந்து சொல்லுங்க. ஆண்டவரே, இன்றைக்கு நான் படித்த இந்த வசனங்களை எங்கள் உள்ளத்தில் எழுதும் ஆண்டவரே சொல்லுங்க, 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 வாயை திறந்து சொல்லுங்க. நீங்க மறந்து போறீங்க. நீங்க ஆராதனை முடிஞ்சு போறதுக்கு எல்லாத்தையும் மறந்தவர்களை போகிறீர்கள். வாழ்க்கையின் சூழ்நிலைகள் வரும்போது என்ன செய்வதற்கு தவிக்கிறீர்கள். கேளுங்க, ஆண்டவரே இந்த வார்த்தை இந்த உள்ளத்திலே பதியும். ஆண்டவரே சொல்லுங்க. ஹல்லேலூயா.
சொல்லுங்க. இன்னும் உண்மை கிட்டு சேர வேண்டும் ஐயா. சேரணுமே இன்னும் கிட்டி